ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் யார்? பக்தியின் மூலம் சக்தி, சக்தியின் மூலம் சாதனை செய்து காட்டக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர். இவர்களுக்கு இயற்கையாகவே மகான்களுடைய உதவியும் சித்தர்களுடைய வழிகாட்டுதலும் கிடைக்கும். நுணுக்கமான அறிவை பெற்ற இவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து செயல்பட்டு அதை தோற்கடிக்க கூடியவர்கள். விரிவான ஜோதிட அறிவை இயற்கையாகவே பெற்றவர். அப்படிப்பட்ட தனுசு ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? மூலம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். இந்த மாதத்திலே 5 பெயர்ச்சிகள் நடக்க இருக்கின்றது. 1 சூரியனுக்கு உரியது, 2 குருவுக்கு உரியது, 3 சுக்கிரனுக்கு உரியது, 4 புதனுக்கு உரியது, 5 செவ்வாய்க்கு உரியது. இந்த பெயர்ச்சிகளை கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து விரிவாகவும் விளக்கமாகவும் ஜூன் மாத பலாபலன்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் எடுத்த முயற்சிகள் கைகூடும். வரவுக்கேற்ற செலவு ஏற்படும். எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். மனோதைரியம் கூடும். மற்றவர்களால் வீண் குற்றங்கள் சாட்டப்படலாம். எனவே கவனம் தேவை. கண் நோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கும். வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். திடீர் கோபம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்கள் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம். நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மையை தரும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகளும் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும். கவனமாய் பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும். விருந்தினர் வருகை, குடும்பத்தினரும் ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவுகள் அதிகரிக்கும். சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினரும் உண்டாகலாம். கவனமாய் இருப்பது நல்லது. பெண்களுக்கு வலிய சென்று உதவுவதன் மூலம் வீண் பழி ஏற்படலாம். கவனம் தேவை. கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள் வீண் வாக்குவாதங்கள் ஈடுபடுவதை தவிர்க்கவும். சில விஷயங்களை அமைதியாய் இருப்பதன் மூலம் சாதித்துக் கொள்வீர்கள். கலைத்துறையினர் உடல் நலத்திலே அக்கறை செலுத்துவதும் நன்மையை தரும். அலைச்சலை குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். மாணவர்களுக்கு எந்த வேலை செய்தாலும் கவனமாய் செய்வது நல்லது. பாடம் தொடர்பான சந்தேகங்களை உடனுக்கு உடன் கேட்டு படிப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் உங்கள் வேலை அனைத்தும் திட்டமிட்டபடியே குறித்த காலத்திற்குள் முடிவடையும். உங்களின் வேலைகளில் தெளிந்த மனநிலையோடு ஈடுபடுவீர்கள். மேல் அதிகாரிகளுடன் சுமூகமான உருவு நிலை உண்டா. சக ஊழியரின் குறைகளை முன்னின்று தீர்த்து வைப்பீர்கள். புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தொழிலிலே, வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாய் நடக்கும். நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் கவனமாய் செயல்படுவது நல்லது.
வேலை பார்க்கும் இடத்தில் பொருள்களை கவனமாய் பாதுகாத்து வைப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தை அதாவது 1ஆம் பாதத்தை சார்ந்தவர்கள், தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஜூன் மாதம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன? வியாழக்கிழமையில் முல்லை மலரை சாட்டி தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது கடன் பிரச்சனையை தீர்க்கும், செல்வத்தை சேர்க்கும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 18, 19. அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் 11, 12 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.